இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. லட்சு 4th ஸ்டாண்டர்ட், சுஜன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதுக்கு முன்னாடி போனாங்க, பட் வந்து பழைய யூனிஃபார்மில் போனாங்க. 2 பேருமே இப்போ புது யூனிஃபார்ம், புது ஸ்கூல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது பேகு, புது லஞ்ச் பேக்குன்னு எல்லாமே புதுசாக மாறி இருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ காட்ட போகிறோம். காட்டிடலாமா? லட்சு வா, லட்சு 4th ஸ்டாண்டர்ட் லட்சு. லட்சு வந்து நியூ ஹேர் ஸ்டைல், யூனிஃபார்ம், ஷூ எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, நம்ம சுஜன் வந்து ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாறிடுச்சு. அதை தான் அவர் பார்க்க போகிறோம். சுஜன் கம் ஆன் சுஜன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சுஜன். சுஜன் வேறு லெவலில் இந்த ட்ரெஸ்ஸில். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக வந்து லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போய் நம்ம காட்ட போகிறோம். சரியா? போகலாமா? சுஜன் வந்து எப்படி இருக்கான் நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, சுஜன் எப்படி இருக்கான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லட்சோட இந்த நியூ லுக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களான்றதையும் சொல்லுங்கள். சரியா? போகலாமா? போகலாமாப்பா? இவரில் இந்த ட்ரெஸ்ஸில் இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவர் அப்படியே கண்ணாடி பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, கண்ணாடி பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. அழகாக தான் இருக்கார். வாமா போகலாம். லட்சுமாவுக்கு இனிமேல் தான் முடிய வளரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லீவில் வந்து தலை வந்து அப்படியே விரிச்சு விட்டு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இனிமேல் தான் பின்னி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வளர போகுது. சரி, சாமி கும்பிடு. பா, எடுத்தோன்னு விபூதி வச்சக்கூடாது. சாமி கும்பிட்டு தான் விபூதி வைக்கணும். ஆனால் உலகத்துலேயே இந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்க யாரும் கிடையாது. சரி, இப்போ வந்து இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, சாப்பிட போகிறாங்க. சுஜான், லட்சு, நீங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? என்னது? அணிலுக்கு சாப்பாடு வைக்கிறது. அது வந்து டிஃபன் காலையிலே செஞ்சு வச்சுருவாங்க. அணிலுக்கு சாப்பாடு வைப்பாங்க. இப்போ வந்து டிஃபன் கடை இல்லைன்றதுனால கொஞ்சம் சோகமாக இருக்காது தான். ஆனால் இனிமேல் கண்டிப்பாக வைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்மளே டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அணில், மைனா, காக்கா, குருவி எல்லாம் வந்து சாப்பிடும். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல. இந்த கேப் விட்டாலே அப்படி தான். சரி, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி சாப்பிட்டு கொடுத்துடலாம். இட்லிலாம் செஞ்சிச்சு. உட்காரலாச்சு. நான் போய் இட்லி எடுத்துகிட்டு வரேன். போய் உட்காருப்பா, நான் இட்லி எடுத்துன்னு வரேன். குழந்தைங்களுக்கு சாம்பார் இல்லை, வடுகறி இல்லை, சட்னி இல்லைன்னு அவங்க தாங்க முடியல. உடனே வந்து இல்லை இன்னைக்கு குருமை குழம்பாவது வச்சிடலான்ட்டு கடைன்னு காலையிலேயே குருமை குழம்பு வச்சிட்டாங்க. தெரியுமா? இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலா, அதனால நல்லா தூங்கினேன். நாங்கள் எல்லாம் தான் சொன்னாங்க, நல்லா தூங்குறீங்க, ஏந்துக்கும் போது உங்கள் பசங்க ரொம்ப அழப்போகிறாங்கன்ட்டு. ஆனால் நம்ம பசங்க வந்து காலையிலே சொன்ன உடனே வந்து அதெல்லாம் எப்படி தானே தெரியாது. சொன்னோடனே வச்சு வந்துட்டா. இந்த இவர் தான் இரு அக்கா வரட்டும் அப்புறமா நான் ஏந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்கினே இருந்தது இவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்பா எத்தனை வர சொன்னேன்? எத்தனை வரலையாப்பா? குழந்தைங்க கூட பரவாயில்ல, இவர் ரொம்ப மோசம். தண்ணி எத்தனை வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் தெளிவாக. அப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்கூலுக்கு போகிறத பற்றி? அவர் ஸ்கூல் போய் அவன் நேற்று நைட்டு மழைக்கு லீவ் விடுவாங்க நீ சொன்னியா? அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னேன்? லீவு தான். ஆமாம், அதுதான் அது சொன்னார். வாய்ப்பே இல்லை, லீவெலாம் விடக்கூடாது அப்படின்னாரு. டே நாங்களாம் மழை மழை வந்துச்சு நாளைக்கு லீவுன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னா. என்னப்பா ஸ்கூல் போகிறது அவ்வளோ பிடிக்குமா? அப்படியாப்பா? வீட்டில் போர் அடிதாங்க உனக்கு? ஆமாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா. யூனிஃபார்ம் கொடுக்கும்போது வேறு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தார், லக்ஷிதாவை. என்னப்பா? சரி சொல்ல, அது வேறு சொல்லக்கூடாதுன்னாரு. வீட்டில் இருக்கக்கூடாது, ஸ்கூல் போகணுன்றாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஜாலியாக பேசுவாங்க, விளையாடுவாங்க. என்னப்பா? நீங்கள் என்ன நீயும் நானும் மட்டும் அது நான் உண்மை. நானே சில டைமில் ஸ்கூலுக்கு போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் நம்ம சுஜன் நம்மளுக்கு போனது தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா இந்த ஒரு ரூபாய் வாங்கி கற்றுனாரு. லீவ் டைமில் எழுந்துக்கிறதே 9-10 ஆகிடும். அப்போ எழுந்து சாப்பிட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்தில் சாப்பாடு, மதிய சாப்பாடு ஆகிடும், சாப்பிடுவாங்க. அது லேட்டாக போயின்னு இருந்தது. சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் எழுந்து சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே அப்படி தானே இருக்கும், காலையிலேயே சாப்பிட்றது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் தளபதி நல்லா தான் சாப்பிட்றாரு.
ஆமாம் இட்லின்னு இறங்குது. இவருக்கு வந்து தோசையே பிடிக்காது, இட்லி தான் பிடிக்கும். இட்லி சொல்லியா எனக்கு டக்குன்னு செய்யணும்டா. சாப்பிட்றேன்னா இட்லி வேணும் இட்லி வேணும். நான் என்ன பண்ண தெரியுமா, தோசை கல்லையே மாவை நல்லா கொத்த ஊற்றிட்டு இதுதான் இட்லின்னு நம்ம வைப்பேன். கண்டுபிடிச்சிருவான். ஆனாலும் இட்லியில் ஓட்டை இருக்காது, இதில் ஓட்டை இருக்குதுன்னுவான். ஆமாம் இது வந்து தோசை அவங்க தோசை பிரியர், தோசை சைக்கோ. அங்கே போய் நான் தான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல. லட்சுமா இங்கே வா. நாய் சாப்பிட்டு நாய் தொடக்கிட்டே கிடையாது. போகலாம். வழக்கம் போல் நம்ம போய் உட்கார இடத்துல போய் உட்காந்துலாமா? வாங்க. வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே போகிறதுனால இவங்களுக்கு லீவில் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து நம்ம லட்சுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்டோடதுமே எடுத்து எழுதி அவங்க வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க தமிழ் பாடத்துக்காக பண ஓலையில் ஏதாவது ஒரு பொருள் செய்யணுன்றதுக்காக இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சுஜனுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சுஜனுக்கு வந்து எல்லாமே முடிச்சிட்டாரு, ஆனால் ஒன்று மட்டும் முடிக்கல. ஹிந்தியில் ரைம் சொல்ல சொன்னாங்க, கற்றுக்கினாரு, ஆனால் சொல்லி அனுப்ப முடியல. 10 MBயில் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து எடுத்ததே 210 MB போயிடுச்சு. அதனால அது டவுன்லோடு அதில் அப்லோடே ஆகலை. நீ சொல்கிறியா இப்போது? பானி பீனா இப்போ ஒரு வாட்டி சொல்லுப்பா வீடியோக்காக. पानी पीना पानी आता सबसे पानी गरम और चलाते कपड़े धोते ஒன்றுமே கேட்கல. எனக்கு ஒன்றுமே கேட்கல. அவனே உள்ளுக்குள்ளேயே பாடிக்கிட்டான். சரி ஓகே ஏதோ பாடுறேன், அது வரைக்கும் பெரிய விஷயம். அவருக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆல் அபவுட் மீனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தங்களை வந்து பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அவருமே எடுத்து வச்சுக்குப்பா. இது வந்து அவங்களுக்கு ஃபைல் போட்டு கொடுத்தாச்சு. இது வந்து தனியாக வச்சுருக்கோம். இதில் அவங்க பேர் கூட நாங்கள் எழுதியிருக்கோம், லட்சு பேர். இந்த இதில் என்ன ஒரு விஷயம்னா, தமிழ் பாடம் அது இங்கிலீஷில் பேர் எழுதி வச்சுக்கிறோம். அது வேறு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அதை நான் கவனிக்கவே இல்லை, இப்போ தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பேர் தானே. காலையில் இந்த குயில் சவுண்டை கேட்டு ரொம்ப நாளாச்சு, எழுந்துக்கவே முடியாமல் லேட்டாக எழுந்துட்டு இருந்தோம். ஸ்கூல் ஆரம்பித்தாதான் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, காலையிலேயே லஞ்சு டிஃபனு எல்லா வேலையும் முடிஞ்சிடுறது. எல்லாத்தையும் இப்போ கேட்குறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இங்கே உட்காந்து கேம் ஆடுறதெல்லாம் வந்து இப்போ தான் நடக்குது. நல்லா தூங்குவாங்க, இப்போ நல்லா ஏந்திர ஓடுறாங்க. பாவம் குழந்தைங்க. சரி கொடுப்பா. பசங்க வீட்டில் இருந்தால் எங்களுக்கு ஜாலி, இதே பசங்க ஸ்கூலுக்கு போனாதான் அம்மாங்களுக்கு ஜாலி அப்படின்னு யார் சொன்னது? அதான் நீ தான் சொன்ன. ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஜாலி எதுக்குன்னா, வீட்டில் இருந்து ஃபோனு டிவி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்க மாட்டாங்க, பிஸியாகவே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா டயர்டாக இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த ஷெட்யூல் கரெக்டாக இருக்கும். அதுவும் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க டைம் போகிறதுக்குள்ளே நான் படணும், என்னடா பண்ண வைக்கலாம், இவங்கள ஏதாவது வேலை செய்ய வைக்கலாமா, இல்லை ஏதாவது படிக்க வைக்கலாமா, ஏதாவது விளையாட வைக்கலாமான்னு இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு டைம் அப்படி போகுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று லஞ்சு கட்டுறதுனா கூட ஏதாவது கடகடன்னு கலரி கட்டிடலாம். இந்த வீட்டில் இருக்கும்போது குழம்பு வைக்கிறது, ஐயோ குழம்பு வச்சா இது சரியில்லை, அது பிடிக்கல, இது எனக்கு செட் ஆகாது, இது வேணாம், நிறைய வேலை வச்சாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்சு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? குருமா இட்லி. நீ என்ன சாப்பிட்ட? குருமா இட்லி தான் சாப்பிட்டாங்க 2 பேரும். அது வந்து இட்லி வந்து நான் காலையில் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்தேன் தெரியுமா? 4 மணிக்கு எழுந்தேன். 4 மணிக்கு முன்ன பின்ன ஆகலை. அலாரம் அடித்த உடனே தோணுது, அதாவது பாடிலாம் வந்து எனக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஆனால் கண்ணு மட்டும் திறக்க முடியல. அப்படியே பிளிக்கு பிளிக்குது. மற்ற டைமில் ஒரு 6:30 அப்படி இருந்துப்பேன். ஆமாம், இட்லி டிஃபன் கடை இருக்கும்போது ஒரு 5-5:30 எழுந்துப்பேன். ஏன்னா லஞ்சு மட்டும் தானே செய்யணும். ஆனால் இப்போது டிஃபனோட சேர்ந்து லஞ்சும் செய்யணும், போடணும். அதனால் 4 மணிக்கு எழுந்தேன். 4 மணிக்கு எழுந்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன கேட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க, ரைஸ் வேணான்னு. அதனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம். அது என்னென்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த அந்த ஸ்நாக்ஸ் டப்பா ரொம்ப டைட்டாக இருக்குது. அதை எப்படி திறப்பாங்கன்னே தெரியல. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன அவருக்கு ஐயோ ஸ்கூலுக்கு என்னடா பண்ணுவாங்க. இவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லை. பஸ்ஸு மாறி இருக்குமா, பஸ் ஆன்ட்டி மாறி இருப்பாங்களா, டிரைவர் மாறி இருப்பாரா, கூட வரவங்களாம் எத்தனை பேர் வருவாங்க, புது பசங்க யாராவது வருவாங்களான்னு அந்த யோசனையில் தான் இருக்கிறாங்க.
இல்லையா? வேற என்ன? இவன் வேற என்னவோ பேச்சு வராத குழந்தை பேசுகிற மாதிரி ஊனிக்கிறான். வேற என்ன வச்சிரவா? சொல்லக்கூடாதா? சரி சொல்லக்கூடாதாப்பா, சொல்லக்கூடாது மறந்துடுங்க, அழைச்சிருங்க. இப்போ வந்து இதுதான் நம்ம சுஜனோட லஞ்ச் பேக். இதில் தான் வந்து ஸ்நாக்ஸு லஞ்சு எல்லாம் வச்சுருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மேங்கோ அண்ட் ஆப்பிள் போட்டிருக்கேன். உள்ள குட்டி குட்டியாக ஆப்பிள் போட்டிருக்கேன். மேங்கோ வந்து ஸ்லைஸாக போட்டிருக்கேன். இந்தம்மா இது பிடிமா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆண்டிக்கிட்ட கொடுத்து திறக்க சொல்லுங்கண்ணே. குக்கும்பர். இது வந்து வெயிலில் போடுறதுனால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு. அடுத்து வந்து நாகப்பழம். அவங்க கேட்டாங்க அதை, இதை வாங்கிட்டாங்க. பிடிக்கும். அல்ல லைட்டா உப்பு போட்டு சாப்பிட்டா ஒன்றும் பிடிக்கும். உப்புலாம் போட்டு தரல, நான் சாதாரணமாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதில் வந்து லஞ்சு தான் ஹைலைட்டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சுஜனோட டிஃபன் பாக்ஸ் வாட்டா பாஸ்தா, ஸ்பைசி பாஸ்தா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் என்னென்னா மீல் மேக்கர். மீல் மேக்கர் ஃப்ரை. That is not fry. That is fry. ஏன் அதை வந்து உள்ளே வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக வைக்கணுன்றதுக்காக. நிறைய வச்சா அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடும். அதுவும் இல்லாமல் இடமும் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்மளுக்கு மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு நான் வந்து 4 மணிக்கு எழுந்து பாஸ்தாவை ரெடி பண்ணி அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் செய்யல போட்டாங்க வாங்கி. ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டோமா. பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்து நான் செஞ்சது. குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சது செய்யணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும் உடம்புக்கு அப்படின்றதுனால பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சுருக்கேன். சுஜன், லட்சு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்களும் நல்லா படித்தாதான் எனக்கு இன்னும் ஹாப்பியாகும். அப்போ தான் நான் இன்னும் நிறைய செய்வேன். சரியா? சரி, ஓகே. நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரெடி, லன்ச் ரெடி, குழந்தைங்க ரெடி, ஸ்கூலுக்கு போகிறாங்க. சுஜன், ஆல் தி பெஸ்ட். பச்சு, ஆல் தி பெஸ்ட். அதான் ஆல் தி பெஸ்ட் சொன்னால் ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து சில பிரச்சனை இருக்குது. காலையில் எழுந்தால் பேச மாட்டார், இப்படி தான் மௌனமாக இருப்பார். அதுவும் ஸ்கூலுக்கு போகிற டைமில் சுத்தமாக பேச மாட்டார். நீ போயிட்டு வந்து பார்க்கணுமே, கதையாக சொல்லுவான். அம்மா அப்படியாச்சு, அம்மா இப்படியாச்சு அப்படின்னு. ஆமாம், ஒரே நாளில் நம்ம சுஜன் கற்றுன்னு வர அந்த திறமெல்லாம் சுஜன் கிட்ட நிறையவே இருக்குது. நான் சுஜன் பானி பீனா சல்லேனக்கா அந்த பாட்டெல்லாம் வந்து கற்றுன்னு வருவார் இன்றைக்கி. நான் சுஜன் சரி ஓகேங்க. இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்கள ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க. அவங்க வந்து நல்லா படிக்கணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானுமே வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து வாழ்த்து சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அவங்க நல்லா படிக்கணும், ஃப்யூச்சரில் நல்லா பெரிய ஆளாக வரணும். என்ன சுஜன், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். பாய்.